அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பரக்கத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் நல்லபடியாக ரமலானை கொண்டாடி இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லபடியாக கொண்டாடணும். அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா நலனையும் தருவான் என்று அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன். ஆமீன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து நமக்கு என்ன கிடைக்காது, நமக்கு பரக்கத் நீங்கிவிடும், நமக்கு அதிகமான வறுமை வரும், நம்ம குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து கொண்டே இருக்கும். அது என்ன விஷயம்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வீடியோவை முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறனால அவங்க பார்த்து அதை செஞ்சாங்கன்னா அந்த நன்மைகள் உங்களுக்கு மறும நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனையும் ஜின்களையும் என்ன சொல்கிறேன், என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கப்படவில்லைன்னு தன்னோட திருமறை குர்ஆனில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மனிதர் இனத்தை படைக்கும்போது மலக்குகள் சொன்னாங்க, யா அல்லாஹ், நாங்கள் தான் உன்னை துதித்து கொண்டும் திக்ரு செய்து கொண்டும் வணங்கி கொண்டு இருக்கிறப்ப நீயே மனிதருக்குள்ளே சண்டை வரும் சச்சரவு செய்யும் மனிதரை நீ படைக்கிற அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கேட்டபோது, நான் அறியாத விஷயத்தை நீங்கள் அறிய மாட்டீங்கன்னு சொல்லி நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். மேலும் நம்மளுக்கு நிறைய ஞாபகங்களையும் கொடுத்தேன். அதான் நம்ம வாழ்கிறதுக்கு நிலங்கள், தண்ணி, என்னென்னமோ ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு தான் மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அப்படி இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் படைத்து, அவங்க வழிவந்த சஹாபாக்களையும் படைத்து, மனிதர் என்றால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணுங்கிறத நபியின் மூலம் நமக்கு எடுத்தும் காட்டினார். அதாவது இப்போ நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாம் இப்படி தான் வாழணுங்கிற சில கட்டளைகளை நம்மளுக்கு இட்டிருக்கு. அதாவது காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம எல்லா விஷயங்களையும் இப்படி தான் வாழணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதே மாதிரி செஞ்சுட்டும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மண் உலகை விட்டு சென்று விட்டார்கள். நம்ம என்ன செய்கிறோம், நபி அவர்கள் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனை நம்ம செய்கிறதே கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. இப்போ இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இந்துக்களோடு அதாவது காஃபியர்களுக்கு எப்படி நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம இப்படி தான் வாழணும்னு இருந்து கூட நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறதே இல்லை. பொதுவாக கேட்டிங்கன்னா இஸ்லாத்தில் முதல் என்ன கேட்டிங்கன்னா தொழுகை தான் மிக முக்கியமான கடமை. அந்த தொழுகையை நம்ம இஸ்லாமியர்கள் அனைவரும் பேணுதலாக தொழுதுட்டு வர்றாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர யாருமே தொழுகிறதே இல்லை. சரி தொழுகிறவங்க அனைவரும் பேணுதலாக இருக்காங்களான்னு கேட்டால் அதுக்கும் கேள்விக்குறி தான். 5 நேர தொழுகையை மட்டும் நான் போய் பள்ளிவாசல்லையும் வீடுகளில் பெண்களும் தொழுதுட்டா போதுமா? தொழுகை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தன்னோட சொத்து அனைத்தையும் தன் மனைவி கொடுத்து இஸ்லாத்துக்காண்டி என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் இழந்து, தன்னோட மனைவியும் இழந்து, தன் அருமை சச்சாவையும் இழந்து நிற்கிறப்ப அவர்களுக்கு ஆறுதல் கூட்டும் வகையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மெஹராஜ் பயணத்துக்கு கூட்டு போகிறேன். அங்கே போய் அவங்க பார்க்குறாங்க, மலக்குமார்கள் நின்ற நிலையிலும் சஜிதா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே நபி அவர்களுக்கு ஆசை வருது, நம்மளோட உம்மத்தும் நம்மளும் இந்த மாதிரி தொழுதா என்னன்னு அல்லாட்ட கேட்டு என்ன செஞ்சாங்க, அந்த தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. 70 நேர தொழுகையை கொஞ்சம் கொஞ்சமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிகள் குறைச்சிட்டு வாங்க 5 நேர தொழுகை ஆக்கிட்டு வந்தாங்க. சரியா? அவங்க சொன்னதுலேருந்து சஹாபாக்கள் அனைவரும் தொழுகையை எந்த நேரத்துலையும் விடாமல் தொழுதுகிட்டு இருந்தாங்க. உதாரணமாக போர்க்களத்தில் கூட தொழுகை விட அனுமதி கிடையாது. பிறகு கேட்டிங்கன்னா தொழுகை ரொம்ப முக்கியமான விஷயம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழுகை ஒரு மனுஷனுக்கு நின்றே அவருக்கு தொழுகவே முடியலப்பா, அவர் என்ன செய்யலாம், அமர்ந்து தொழுகலாம். அவருக்கு அமர்ந்தே தொழுக முடியல, அவர் என்ன செய்யலாம், படுத்துக்கிட்டு தொழுகலாம், சைக்கனையாக தொழுகலாம். ஆனால் தொழுகையை விடவே கூடாது. தொழுகையை விடுறதுக்கு யார் தகுதி பெற்றவங்கன்னு கேட்டிங்கன்னா, புத்தி சுவாதனம் இல்லாதவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மது போதையில் அடிமையாகி கிடக்கிறவங்க, காஃபிர்கள், இந்த மாதிரி சில பேர்த்துக்கள் தான் பருவமடையாத சின்ன பிள்ளைங்க, இவங்களுக்கு தான் தொழுகை கடமை இல்லை.
ஆனால் மற்றபடி முஸ்லீம் அனைவருக்கும் கடமை. பெண்களுக்கு வந்து சில மாதவிடாய் காலம், பிரசவ தீட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. ஆனால் மற்ற அனைவருக்குமே தொழுகை கடமைன்னு சொல்லியிருந்த பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் தொழுகையை வந்து பேணுதலாக தொழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னோட உம்மத்துக்கு காலையில் பஜர் நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாகன்னு துவா செஞ்சுட்டும் போயிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர காலையில் பஜர் நேரத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப நைட்டானால் ரொம்ப லேட் ஆக்கிட்டு பஜர் தொழுகையை வந்து விட்டுறோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த பஜர் தொழுகையில் பரக்கத் செய்வான்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் பணம் தங்குறதில்ல. ரெண்டாவது கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு, மனக்கவலைகள், கஷ்டங்கள், பிரிவுகள் எல்லாம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா தொழுகையை வந்து நம்ம சீராக தொழுகிறது இல்லை. சரிங்க நாங்கள் 5 நேரம் கரெக்டாக தாங்க தொழுகிறோம், அப்படின்னு எதுக்குங்க எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழுகையை சீராக தொழுகைங்கிறது படுத்து படுத்து எந்திரிச்சு சொல்கிறது கிடையாது. இப்போ தொழுகையை நம்ம பேணுதலாக தொழுகோம்னா, இப்போ நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம், நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அந்த பழக்கம் நம்மளை விட்டு போகலைன்னா அந்த தொழுகை வந்து சீராகாது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு மனிதர் வர்றாரு. வந்து சொல்கிறாங்க, ஒரு சஹாபி சொல்கிறாங்க, இன்ன மனிதர் அவர் என்ன செய்கிறாரு, பகல்லாம் தொழுகிறாரு, இரவானா திருட ஆரம்பிச்சிடாரு அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரோட தொழுகை அதாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்துச்சுன்னா நாளடைவில் அவர் என்ன செய்வார், அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுவார். அதாவது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அல்லாஹ் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி தொழுகை வந்து நம்ம பேணுதலாக தொழுது. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறை குர்ஆனில் சொல்கிறான், தொழுகையாளிக்கு கேடுதான். அவர் என்ன செய்கிறார், மற்றவங்க பார்க்குறதுக்காண்டி தொழுகிறார், சோம்பேறித்தனமாக தொழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையாளிக்குன்னே அல்லாஹ் ஒரு நரகத்தையே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. தொழுகிறவங்களுக்கு எதுக்குங்க நரகம் அப்படின்னு கேட்குறீங்களா? தொழுதுட்டு அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கம் மாறுறதில்லை. இப்போ 5 நேரம் தொழுவாங்க, எல்லாமே செய்வாங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, இறக்கப்பட மாட்டாங்க, சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கஞ்சத்தனம் பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. நிறைய அதாவது அல்லாஹ் சொல்கிறான், எனக்குள்ள கடமை வந்து 5 நேரம் தொழுகிறது, ஹஜ்ஜு செய்கிறது, உம்ரா செய்கிறது, திக்ரு, குர்ஆன் ஓதுறது எல்லாம் எனக்குள்ளது. அது ஒரு கடமை தான். அதே மாதிரி மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும் இல்லையா? 5 நேரம் தொழுதுக்கிட்டு வட்டி கொடுக்கறது, கெட்ட பார்வையில் அந்நிய பெண், அந்நிய ஆண்களை பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை செய்கிறது. அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்குறோம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ வந்து தொழுகை மூலம் நம்ம தொழுகை மானக்கேடான விஷயங்களை, வெறுக்கத்தக்க செயல்களை மட்டும் உங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவலையோ துன்பமோ ஏற்பட்டு விட்டால் உடனே அவங்க செல்வது தொழுகையின் பக்கம்தான் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் தொழுகையில் என்னோடய கண் குளிர்ச்சி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோம்னு நினச்சி பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காண்டி, அதாவது போர்க்களம், அதாவது போர் நடந்துக்கிட்டு இருக்கப்போ கூட 4 பேர் சுற்றி நிற்கிறப்போ ஒரு ஆள் தொழுவாங்களாம். அப்போ கூட தொழுகை விடக்கூடாதுங்கிற பட்சத்தில் இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன விசேஷத்தை கூட தொழுகையை விட்டுறோம். எங்கே ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு மவுத்து வீட்டுக்கு போகிறோம், என்னென்னமோ செய்கிறோம். தொழுகையை வந்து பேணுதலாக தொழுகாமல் நம்ம தொழுகையில் வீணாக்கி தொழுகைகளை தொழுகாமல் இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் ஒரு நேர தொழுகையை விட்டால் 80 வருடங்கள் நரகத்தில் கிடப்பேன். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதாவது 80 வருடங்கள் தான், இங்கே மாதிரி 80 வருஷம் கிடையாது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு வருஷங்கிறது, அதாவது ஒரு நாளுங்கிறது மறுமையில் ஒரு வருஷத்துக்கு சமமாக. அப்போ 365 நாள் ஆச்சு ஒரு நாளுங்கிறது. அப்படி 80 வருடங்களை கணக்கு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, வேண்டுமென்றே கலா கட்டி தொழுதாலும் தண்டனையா. கலா என்றால் என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே நமக்கு தொழுகை வசதி இருந்தும் இல்லாட்டி வசதி ஏற்படுத்தி நம்ம தொழுகணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அப்படி தொழுகாமல் வீட்டுக்கு வந்து கலா கட்டி தொழுகிறோம். அப்படி தொழுகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து தொழுகையை வந்து அந்த நேரத்தை மறந்துடுறோம், அந்த டயத்தை மறந்துடுறோம். அப்போ வந்து நம்ம கலா கட்டி தொழுகலாம். இல்லை நம்ம அசந்து தூங்கிடுறோம், மறந்துடுறோம், கலா கட்டி தொழுகலாம். இதுக்கு தான் கலான்னு தொழுகை தவிர நம்ம வேணுமென்னே எல்லா நேர தொழுகையும் விட்டுட்டு மொத்தமாக சேர்த்து தொழுகிறதுக்கு கலா என்று பொறுப்பு இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இறுதி காலம் வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, தொழுகையை வந்து நீங்கள் பேணுதலாக தொழுவுங்க, தொழுகையை வந்து நீங்கள் தொழுகாமல் இருக்காதீங்க. அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு 7 வயதானோன்னா தொழுகை வந்து கற்றுக் கொடுங்க, 10 வயசாகி அவங்க தொழுகலைன்னா அடித்து தொழுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது அதிகமாக அன்பு உள்ளவங்க, பாசம் உள்ளவங்க, நேசம் உள்ளவங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகையை வந்து பேணுதலாக தொழுக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல்
யாராவதாச்சும் முஸ்லீம் ஆயிட்டா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, தொழுகையை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு தனியாக தொழுகிறப்ப சூறாக்களை குறைத்து தொழுவார்கள். அது மாதிரி தனியாக தொழுகிறப்ப கால் வீங்கும் அளவுக்கு நின்று நின்று தொழக்கூடிய இருந்தாங்க. மேலும் கூறினார்கள், 5 நேர தொழுகையில் அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து வச்சுருக்கான். ஒரு முறை ஒரு சஹாபி கூட செஞ்சு போய்கிட்டு இருக்கப்போ சொன்னாங்களாம், இந்த இந்த இலையை நீங்கள் ஆட்டுங்களேன், இந்த இலை மரத்துலேருந்து எப்படி உதிருதோ அது மாதிரி 5 நேர தொழுகையின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், ஒவ்வொருத்தவங்க பாவங்களையும் மன்னிக்கிறான், சிறு பாவங்களெல்லாம் மன்னிக்கிறான். அது மட்டும் இல்லை, ஒரு தொழிலாளி ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அவர் கடந்து வரப்போ 5 ஆறுகள் இருக்குது, அதில் குளிச்சுட்டு வந்து அவர் உடம்புல அழுக்கு இருக்குமா? இருக்கவே செய்யாது. அதே மாதிரி 5 நேர தொழுகை மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் பாவங்களை மன்னிக்கின்றான். மேலும் யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்றான், அவங்க துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். அவங்க உணவில் பரக்கத் செய்கிறான். அவங்கள மற்றவங்க முன்னுக்கு அசிங்கப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் கண்ணியத்தோடு வாழ வைக்கிறான். அவங்களுக்கு நல்ல மரணத்தை கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து சிறந்த ஒரு வாழ்க்கையும் அமைச்சு தர்றான். மலக்குமார்கள்ட்ட பெருமையாக பேசுகிறேன், என்னோட அடியான் பாருங்கள், தன்னோட படுக்கை தன் மனைவியோ கணவரையோ விட்டுவிட்டு என்னை தொழுவதற்காக எந்திரிச்சு செல்கிறாங்கன்னு சொல்கிறேன். தொழுகை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். யார் இருளில் வந்து அதிகமாக பள்ளிவாசலை நோக்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நான் என்ன செய்வேன், வெளிச்சத்தை தருவேன், நல்லா சுபாந்து சொல்கிறேன். மேலும் யார் பஜர் தொழுகிறார்களோ அவர்களுக்கு நான் பரக்கத் செய்கிறேன். யார் லுகர் தொழுகைக்காண்டு கடையை விட்டு வீட்டை விட்டு ஆண்கள் செல்கிறார்களோ ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை, ஒரு எட்டுக்கு ஒரு பாவத்தை மன்னித்து ஹஜ் அதாவது உம்ரா செய்த நன்மை நான் தருகிறேன். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சுபஹானல்லாஹ், நினச்சி பாருங்கள். செய்தான் நம்மளை என்ன செய்வேன், ஒவ்வொரு நேரம் வழிகெடுத்து கொண்டே தான் இருப்பேன். நீ தொழுகாத, நீ குரான் ஓராத, நீ திக்ர் செய்யாத, அப்புறம் செஞ்சுக்கலாம், நீ செய்யாதன்னு கூட அவன் சொல்ல மாட்டேன். அப்புறம் செஞ்சுக்கலாம், நேரம் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அதை நம்ம எதுவுமே என்ன செய்யக்கூடாது, காதிலே வாங்காமல் நம்ம எப்படி குளிக்கிறோம், சாப்பிட்றோம், உணவு பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி தர்றோமோ அதே மாதிரி தொழுகையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பேணுதலாக தொழுகலாமா இன்ஷா அல்லாஹ். இது முழுக்க தொழுதவங்க பரவாயில்ல, தொழுகாதவங்க கண்டிப்பாக தொழுங்க. கொஞ்ச நாள் தொழுகுனே அல்லாஹ் எனக்கு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. தொழுகைங்கிறது ஒரு கடமை. இப்போ நம்ம வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பணிவிடை செய்கிறோம், அது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோமா? அது மாதிரி நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை 5 நேர தொழுகைகளை. என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் நம்ம தொழுகையில் ஒரு நேரம் கூட விடாமல் 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் தொழுகையில் பேணுதலாக தொழுகலையோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 15 விதமான தண்டனை தர்றான். அவங்க உலகத்தில் வாழ்கிறப்பே அவங்க மூஞ்சியில் பிரகாசத்தை எடுத்துடுறான். நல்லவர்கள் துவால அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் பறக்கத்து இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதிகமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அது மாதிரி மரணிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு அதிகமான தாகம் இருக்கும். எவ்வளோ கடல் நீரே கொடுத்தாலும் தாகம் அடங்காது. கடுமையான பசியோடு மரணிப்பாங்க. அது கூட முடியாது. அதுக்கப்புறம் அவர்கள் அதாவது கபரில் அடக்குனதுக்கப்புறம் கபர் வந்து அவர்கள் அதிகமாக நெருக்கும். அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகத்தோட காற்றை திறந்து விடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட ஒரு மனிதனை அனுப்புவேன். அவங்க அதாவது கெட்ட மனிதருங்கிறது வேறு, அதோடு அவங்க வாடை, அதாவது குளிக்காமல் வைக்காமல் ஒரு ரொம்ப கருமமான ஒரு வாடையோடு அவங்க வருவாங்க. இவர் யார் என்று கேட்டால் அந்த மனிதன் சொல்வான், நான் தான் நீ செய்த கெட்ட அமல்கள். அல்லாஹ் என்னை ஒரு மனித உருவத்தில் அனுப்பிச்சு உன்னை பக்கத்திலே இருக்க வச்சு. நினச்சி பாருங்கள், ஒரு பக்கம் கபர் இருக்குது, ஒரு பக்கம் கேட்டிங்கன்னா நரகத்தோட காற்று, அதுக்கப்புறம் இந்த கெட்ட மனிதன். இது பத்தாது என்று ஒரு பெரிய பாம்பை அல்லாஹ் சாட்டுவான் அதன் மீது. அப்போ சொன்னால் அந்த பாம்பு வந்து பஜர் தொழுகை விட்டதுக்கு லுகர் வரைக்கும், லுகரை விட்டதுக்கு அசர் வரைக்கும், அசர் தொழுகை விட்டது மஹ்ரிப் வரைக்கும், மஹ்ரிப் தொழுகை விட்டதற்கு இசா வரைக்கும், இசா தொழுகை விட்டதுக்கு காலையில் வரைக்கும் அல்லாஹ் உன்னை கொத்த சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்களா. ஒரு தடவை அந்த பாம்பு கொத்துச்சுன்னா அந்த மனிதன் 70,000 அடி பூமிக்குள்ளே போயிடுவானா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, யாரும் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கபரில் படுற வேதனையை ஜின்களும் மனிதரைத்தோட அனைத்து பறவைகளும் விலங்குகளும் காதில் கேட்குதான். அதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் யாரையும் கபரில் கொண்டு அடக்கம் பண்ண மாட்டீங்க. இதுவே நல்ல மனிதனுக்காக இருந்தால் கபர் என்ன செய்யுமா, கண்ணு கெட்டின தூரம் விசாலமாகுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தோட காற்றை திறந்து விடுவானா.
அதுக்கப்புறம் நல்ல மனிதனை பக்கத்தில் அமர வைப்பானா, சொல்லுவானா, மறுமை நாள் வரைக்கும் நீ என்ன செய், புது மாப்பிள்ளையை போல் தூங்கு என்று அல்லாஹ் சொல்லுவானா. இந்த ஒரு பாக்கியந்தே நமக்கு வேணும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழக்கூடாதுன்னு இஸ்லாம் நமக்கு கொஸ்டின் ஆன்சர் பதிலோடு கொடுத்துருச்சு. அப்படி இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், காலையிலேருந்து இரவு வரைக்கும் எவ்வளவோ நேரம் இருந்தும் நம்மளை படைத்த ரப்புவை நம்ம தொழுகாமல், ஓதாமல், குரான் ஓதாமல், திக்ர் பண்ணாமல் நிறைய நேரங்களை வீண் விரயம் செய்துவிட்டு கை செய்தப்பட்டவர்களாக கடைசியில் நம்ம போகிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். 5 நேர தொழுகையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் முதல்ல பேணுதலாக தொழுவோம். அதுக்கப்புறம் தஹஜத் தொழுகை, லுகா தொழுகை, குரான் ஓடுறதுக்கு எல்லாத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா. ரமலான் மாதத்தில் எவ்வளவோ நன்மையான விஷயங்களை செஞ்சுருப்போம். பள்ளியாசல் பூரா கூட்டம் வழிந்துச்சு. பெண்கள் அதிகமாக நன்மை செய்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் காலியாக கிடக்கு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்ம 5 நேர தொழுகைகள் இப்போ தொழுகக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்ம வாரிசுக்கும் அல்லாஹ் சுபஹான தஆலா கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.